ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எள், மல்லாட்டப்பயிறு, புளி, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். ஒரு 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வானல் சூடு பண்ணோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மல்லாட்டப்பயிறு, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வரமல்லி, தனியாக சொல்லுவோம்ல அது, அப்புறம் மிளகாய் ஒரு 5-6 மிளகாய் காரத்துக்கு தகுந்தமாரி, புளி ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு 2 ஸ்பூன் வெள்ளை எள். இந்த கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லாட்டப்பயிறு எல்லாமே அளவு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தான் இப்போ சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு. முருங்கைக்கீரை 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் உடச்சி வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது இந்த முருங்கைக்கீரை பொடி. அயர்ன் டெஃபிஷியன்சி உள்ளவங்க, இரும்பு சத்து குறைபாடு, ஹீமோக்ளோபின், முடிக்கொட்டு பிரச்சனை, இதுக்கெல்லாம் தீர்வு இந்த முருங்கைக்கீரை பொடி. இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துலேயுமே சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரத்த சோகையெல்லாம் சரியாகும். முருங்கைக்கீரை நான் ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு அளவுக்காக எடுத்து காட்டுறேன். 3 கிண்ணம் எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மொறுப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து, எள், தனியா இதெல்லாம் வறுத்து நம்ம இதில் சேர்த்து அப்படியே பொடி பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணலாம். அப்போ தான் நல்லா கொரப்பாக வரும். உள்ளே லைட்டாக இதுமாரி ஒட்டி இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம இதில் பூண்டு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த எள், மல்லாட்டப்பயிரில் இருக்க எண்ணெய் பசெல்லாம் கொஞ்சம் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா முருங்கைக்கீரையை வறுத்து கூட சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா